அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் புல்லந்தை கிராமத்தில் இருக்கும் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலைக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு இனிப்புகள் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவனூர், நாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவனூர் பேருந்து நிலையத்தில் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலர் தூவி அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் சென்று தாமரை சின்னத்திற்கு அண்ணாமலை வாக்கு சேகரித்தார். சிதம்பரத்தில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் இணைந்து ஏராளமான தொண்டர்களும் மரியாதை செலுத்தி முழக்கமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த K பாலகிருஷ்ணன், அம்பேத்கர் பிறந்த தினத்தில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான கபட நாடகம் என கூறினார். அரசியல் சட்டத்தை சிதைக்க வேண்டும் என பிரதமர் மோடி நினைப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் பேசிய அவர், அரசியல் சட்டத்தில் கை வைத்தால் தேசிய ஒருமைப்பாடு உடைந்து போவதோடு மதச்சார்பற்ற தன்மையும் சமூக நீதியும் ஆபத்திற்குள்ளாகும் நிலை ஏற்படும் என கருத்து தெரிவித்தார். அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அம்பேத்கரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் ஏராளமான கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.